ஒரு பக்கம் போர், அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு முக்கிய நகர்வுகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த போர் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. போர்னால் ஏற்படக்கூடிய மனித உயிரிழப்புகள், பேரழிவு மற்றும் பொருளாதார வீழ்ச்சியாகவே உலக அளவில் ஆவணப்படுத்தப்படுகின்றன. ஆனால் போரினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு இல்லையா, அது பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவங்களையும் ஒரு தனி நாடாக கருதுனா சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 4வது பெரிய கார்பன் ஃபுட் பிரிண்ட் கொண்ட நாடாக அந்த இராணுவம் இருக்கும். உலகளாவிய கிரீன் ஹவுஸ் கேஸ் உமிழ்வில் சுமார் 5.5% இராணுவ நடவடிக்கைகளால் ஏற்படுகிறது. இதில் அமெரிக்க இராணுவம் தான் முதலிடத்தில் இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் போரின் முதல் 3 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 237 மில்லியன் டன் கார்பன் உமிழ்வு வளிமண்டலத்தில் கலந்துருக்கு. இது பிரான்ஸ் நாட்டோட ஒட்டுமொத்த ஒரு வருட உமிழ்வுக்கு சமம். மத்திய கிழக்கு போரில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி வான்வழி தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த தாக்குதல்களையும் ஈரான் அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்துது. இவை வளிமண்டலத்திற்கு மேல் அடுக்கான மீசோஸ்பியர் மற்றும் ஸ்ட்ராட்டோஸ்பியர் இந்த பகுதிகளில் கடுமையான மாசினை ஏற்படுத்துது. காற்று மாசு மாதிரி இது ஒரு பெரிய மாசை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுது. ஈரான் மற்றும் வளைகுடா நாடுகளுடைய எண்ணெய் கிடங்குகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் தலைநகர் டேரானில் எண்ணெயும் மழையும் கலந்த கருப்பு மழை பொழிந்தது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு காணொலியை ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். வளைகுடா பகுதியில் எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்களால் கடலில் எண்ணெய் கசிஞ்சு கடல்வாழ் உயிரினங்கள் அழியக்கூடிய அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் மத்திய கிழக்கின் மிகப்பெரிய பனைக்காடான பக்காசின் அப்படிங்கிற அந்த காடுகளில் தீப்பற்றி எரிந்து வருகிறது. உலகிலேயே அமெரிக்காவுடைய பென்டகன் தான் அதிக அளவிலான கார்பன் உமிழ்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம். பிரவுன் யூனிவர்சிட்டியோட காஸ்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஆய்வில் பென்டகன் மட்டுமே ஸ்வீடன், போர்ச்சுகல் போன்ற நாடுகள் வெளியிடக்கூடிய கார்பனை விட அதிகமான உமிழ்வை ஏற்படுத்துது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அமெரிக்க இராணுவத்தினுடைய ஒரு B-52 ஸ்ட்ராட்டோஃபோர்ட்ரஸ் ரக போர் விமானம் இருக்கு இல்லையா, இது வெறும் 1 மணி நேரம் பறக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிபொருள்ங்கிறது ஒரு சராசரி கார் ஓட்டுநர் 7 ஆண்டுகள் காரை பயன்படுத்துவதற்கு சமமானது. நவீன போர்களில் பயன்படுத்தக்கூடிய பங்கர் பஸ்டர் பாம்களில் அடர்த்திக்காக செறிவூட்டல் குறைந்த யுரேனியம், அதாவது டிப்ளேட்டட் யுரேனியம் பயன்படுத்தப்படுது. இந்த குண்டுகள் இலக்க தாக்கி வெடிக்கும் போது யுரேனியம் மிக நுண்ணிய துகள்களாக காற்றில் கலந்து அணுசக்தி தூசியாக மாறுது. காற்றில் பரவக்கூடிய இந்த நச்சு தூசியை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கு புற்றுநோய் ஏற்படுறதோட பிறக்கும் குழந்தைகளுக்கு மரபணு குறைபாடுகள் ஏற்படுகின்றன. ஸ்காட்ச்ட் எர்த் பாலிசி, எதிரிகளுக்கு உணவு மற்றும் புகலிடம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பயிர்களையும் காடுகளையும் திட்டமிட்டு அழிக்கக்கூடிய சுட்டெரிக்கும் நில கொள்கை இப்போதும் மறைமுகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய ரியாலிட்டி. வியட்நாம் போரில் அமெரிக்கா பயன்படுத்திய ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிற ரசாயனம் அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹெக்டேர் காடுகளை அழிச்சுது. இன்றைக்கி மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய தொடர் குண்டுவெடிப்புகளும் வான்வழி தாக்குதல்களும் அந்த பிராந்தியத்தினுடைய மிக அரிதான ஆலிவ் மற்றும் பனைச்சூழல் அமைப்பை முற்றிலுமாக அழித்து வருகின்றன அப்படிங்கிறது இன்னொரு மிக மோசமான ஒரு நடவடிக்கையாக நம்ம பார்க்க வேண்டியது. வெளியில் பேசப்படாத, அதிகம் கவனிக்கப்படாத சுற்றுச்சூழல் மீதான மிகப்பெரிய ஒரு பேரிடர் போர் அப்படின்னே பார்க்கலாம்.